இது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? வணக்கம் ப்ரோ. நான் ப்ரோ நேத்து மேட்ச் இந்தியா அடிச்சு ஓட விட்டுருச்சு. கரெக்டுதான். we wanted them to really grow ன்னு சொன்ன ஆளையே growl பண்ணி விட்டாங்க. ஆமா, சவுத் ஆப்பிரிக்கன் கோச். இப்போ புரிஞ்சிருக்கணும் விராட் கோலியோட ரோஹித் சர்மாவோட இது வந்துட்டு கிட்டத்தட்ட கடைசியா நடந்த 2 சீரீஸ்ல அந்த ஆஸ்திரேலியா கூட நடந்த சீரீஸ்ல வந்து ரோஹித் சர்மா மேன் ஆஃப் தி சீரீஸ், இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட விராட் கோலி மேன் ஆஃப் தி சீரீஸ். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நாங்க தாண்டா லெஜெண்ட்ஸ்னு, கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ்னு. கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் ஒயிட் பால்னா நீ என்ன வேணா சொல்லலாம். இப்பயும் நீ விராட் கோலியை கூட்டு போய் டெஸ்ட் மேட்ச் விளையாடணும்னா இருக்கிற ஃபார்முக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் தான். இந்த சீரியஸ் நமக்கு என்ன சொல்லிருக்கு நேத்து பாத்தீங்களா? காம்பீர் கூட தலைமை கை சரியா கொடுக்கல, கொடுத்தா அதான் மூஞ்சாவளி திருப்பி போயிட்டாப்ல. இந்த வீடியோ பாத்தீங்களா? அதுக்குதான் வெயிட் பண்ணிருந்தேன். மேட்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் இருப்போம், அப்புறம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி. அதாவது இந்த 3 மேட்ச் நீங்க கடைசி 6 மேட்ச் எடுத்துக்கோங்க. 2 டெக்கு, 2 ஹாஃப் செஞ்சுரி, 2 செஞ்சுரி. ஆமா, அதாவது கிரிக்கெட்லயே அதிக மேன் ஆஃப் தி சீரிஸ் இன்டர்நேஷனல்ல விராட் கோலி தான். நேத்து சச்சின் ரெக்கார்ட தலைமை பீட் பண்ணிட்டாப்ல. சச்சின் 19, தலைமை 20. அப்சல்யூட்லி சினிமா அப்படின்ற மாதிரி அப்சல்யூட்லி கிரிக்கெட். அவ்வளவுதான். தலைமை எங்கேயா போயிட்டாப்ல. விராட் கோலி அடிச்ச ஷாட்லாம் இல்ல, விராட் கோலி விளையாண்ட விதமே சொல்றேன் ப்ரோ. ஆனா இந்த சீரீஸ்ல கொஞ்சம் தலைவனோட அந்த மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து சாதாரண விஷயம்டா. கதை ஒண்ணு சொல்லுவாங்களே, சிங்கம் வந்து தண்ணியை பார்த்து தன்னை யாருன்னு உணரணுமே, இது சொல்லி அந்த மாதிரி தன்னை யாரு நான் யாருன்னு தலைவன் உணர்ந்திருக்கான். அந்த விராட் 2016 விராட் இப்ப உணர்ந்திருக்காரு. செகண்ட் பீக் ஆஃப் விராட் கோலி. ஆமா, ரோஹித் சர்மா சும்மா சொல்ல முடியாது. என்ன அடி நேத்து ஒரு 6 அச்சிருப்பாப்ல இங்கிடி ஓவர்ல, அந்த குட் லெக் பால்ல டீமா. அந்த 6 வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலான 6 இல்லைங்க. விராட் கோலியோட நோ லுக் ஷாட் நிறைய பேர் அதான் பயிர் விட்டுட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டா அந்த இங்கிடியோட அந்த 6 வந்து டைமிங் தான் தலைமை. அது வந்து வேற லெவல். கரெக்ட். நீங்க இந்த மேட்ச் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரோஹித்க்கு பாயிண்ட்லயும் பேக்வர்ட் பாயிண்ட்லயும் ஃபீல்டர் நிறுத்திருப்பாங்க. ஒரு கிளாசிக் டச்சுங்க. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல அதெல்லாம் வந்துட்டு பியூர் கிளாஸ், டைமிங், ஒரு குவாலிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் தெரிய வருது. அஸ்வின் தெளிவு ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு. ஏன் வந்துட்டு ஓப்பனிங்ல ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆடிட்டு 3ல கெய்க்வாடும் 4ல ஸ்ரேயஸ் ஆடக்கூடாது, இப்படியாப்பட்ட பிளேயர்ஸ் நீங்க வந்து விளையாடாம இது பண்றீங்க. அது கரெக்ட். பட் 2 பிரம்மாஸ்திரத்தையும் ஓப்பனிங்கா இருக்கிட்டா அப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும். என்ன இருந்தாலும் விராட் கோலியோட வந்து ஸ்ட்ரென்த் வந்து 1 down தான். ஓகே, ஓப்பனிங் வந்து T20க்கு ஓகே. 50 ஓவர் கிரிக்கெட் ODIல என்னோட தனிப்பட்ட விருப்பம் அவன் தலைவனுக்கு வந்து 1 down தான் செட். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சரி, இப்ப இதே டீம் நீங்க வந்துட்டு 2027 வேர்ல்ட் கப்ல டாப் 4 யாரு உங்களுக்கு? இப்ப அதுதான் ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு. கில்லு, ரோஹித், விராட், கில் எல்லாம் தூக்கி எறிய வேண்டியதான். ஏதோ எனக்கு நம்ம கில்லு மேல இப்ப நம்பிக்கை வர மாட்டேங்குது. கேப்டன் ஆஃப் இந்தியாங்க. கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு KL ராகுலே கேப்டனா போடலாங்க 2027 வேர்ல்ட் கப்புக்கு. நல்லா தான் பண்ணுகிறாப்ல. ஓரளவுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னொன்னு அந்த காம்னஸ் இருக்கு. கில்லு வந்து காம்பீர் என்ன சொல்றானோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். கேப்டன்சி அவன் வளர்த்துக்கிட்டானான்னு கேட்டா எனக்கு என்னமோ அப்படி தெரியல. KL ராகுல் ஓரளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்கான். மெச்சூரிட்டியா எல்லாம் ஹேண்டில் பண்ணான். கரெக்ட். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 2027 வேர்ல்ட் கப் ரோஹித் சர்மா போனா பெட்டர். கொடுக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு KL ராகுல் பெட்டர் ஆப்ஷன். என்னதான் ஏன்னா என்ன வேணா சொல்லுங்க, ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனா இருந்தா அவங்களோட வியூ, அதான் வியூ பார்வை அந்த அது கரெக்டா தெரியும். புரியுதுங்களா இல்ல? அதை வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி நான் என்ன உனக்கு கவனிச்சேன்னா, கில்லு கேப்டனா இருக்கும்போது பெருசா ரோஹித் சர்மா விராட் கோலியோட இன்வால்வ்மெண்ட் நான் பார்க்கல. கேஎல் கேப்டனா இருக்கும்போது டீம் மீட்டிங்லாம் நடக்கும்போது, அந்த பிரேக்ல மீட்டிங் நடக்கும்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அதிகமா பேசுறதா நம்ம பார்த்தோம். சோ சீனியர்ஸோட இன்வால்வ்மெண்ட், சீனியர்ஸோட இது வந்துட்டு கண்டிப்பா டீமுக்கு தேவை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இதுதான். அது வந்து கேஎல் ராகுல் புரிஞ்சிருக்காரு. அது கில்லு கிட்ட அந்த மெச்சூரிட்டி இல்ல. சரி, கம்பீர் தான் மறுபடியும் BCCI கன்ஃபார்ம் பண்ணி வச்சாங்க 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும். அதான் முடிச்சுட்டு காம்பீர் தயவு செஞ்சு நீ போயிடுறா. 27 வேர்ல்ட் கப்ல நீ வேணாம். அடுத்த T20 வேர்ல்ட் கப் எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப்ல தெரிஞ்சிருங்க. கப் அடிச்சா மேபி வச்சிருப்பாங்க, இல்லாட்டினாலும் வச்சிருப்பாங்க, சொல்ல முடியாது. அப்படி என்னதான் பண்றா அப்படி ஏங்க இருக்கு இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். சரியான சிங் ரீல் பாத்தீங்களா? பாதி ரன் கம் ரह गए, सेंचुरी आज पक्की थी वैसे, टॉस जीत गए नहीं तो तेरी भी पक्की थी ड्यू நீ நல்ல வேலை கொஞ்சம் ரன் அதிகமா வச்சிருந்தா நீ ஒரு செஞ்சுரி வச்சிருப்பில்ல அப்படின்னு நம்ம. நீ நல்ல வேலை. அதுக்கு கோலி இதே டாஸ் அவனுக்கு வின் பண்ணி நீ செஞ்சுரி போட்டிருப்பில்ல. விராட் கோலி வந்துட்டு அக்ரெசிவா இருந்த விராட் கோலி ஒரு காமிக்கலா ஒரு ஜாலியா பாக்கலாம். கோலி எப்பவுமே ஆப்போனன்ட் டீமுக்கு அக்ரெசிவா தான் தெரிவாரு. டீம்மேட்டுக்கு எப்பவுமே கோலி வந்து கோலியோட பொண்ணு யாருக்குமே வராது சீரியஸா. சீக்கு அதான் அதனாலதான் நிறைய பேருக்கு தலைவனுக்கு பட்ட பேர் தான் சீக்கு. தலைவன் அப்படியே டீம் அப்படியே ஜாலியா வச்சிருப்பாங்க. பாப்போம், அந்த மாதிரி போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். தலைவன் தான். சரி, இன்னொன்னு கேள்விப்பட்டேன். 2027 வேர்ல்ட் கப்புக்கு ரொம்ப நாள் இருக்குது. நம்ம வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் தான் இன்னும் நல்லா கொண்டு போனோம் அப்படின்னு கம்பீர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரினா யங்ஸ்டர்
பேசர் ஹர்ஷித் ராணா, அர்ஷித் ராணா, பிரசித் பிரசித் கிருஷ்ணா, சுப்மன் கில்லு, யசஸ்வி ஜெய்ஸ்வால், வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி ஒரு 5 பொசிஷன் இருக்கு. இந்த 5 பொசிஷன்ல நீ எவ்வளவு வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கோ. அதுக்குன்னு கோலி, ரோஹித் இந்த ரெண்டு ஸ்பாட்டுக்கு மட்டும் நீ யங்ஸ்டர் கூட்டு வந்தேனா இந்த 2 ஸ்பாட்டை ஃபில் பண்ற மாதிரி எந்த யங்ஸ்டர் இருக்கா? இல்ல, நோவே. இன்னும் நீ 10-50 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. ரோக்கோ மாதிரி ஒரு ஆளை இன்னும் ஒரு 10-50 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்தியன் ஓப்பனிங் வந்துட்டு சேவாக்கு அப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணது ரோஹித் தான். சச்சின் போன இடத்த காப்பாத்தி கொடுத்தது விராட் கோலி தான். இதுக்கப்புறம் இப்படியா ஒரு டேலண்டடான ஆட்கள் ஜெனரேஷன் வெர்ஷன் வந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி, இப்ப சச்சின் இடத்துல விராட் காப்பாத்திட்டான், சேவாக் இடத்த ரோஹித் காப்பாத்திட்டாரு, தோனியத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே. உடனே ரெக்க கட்டி பரப்பீங்களே தோனி. ரொம்ப கஷ்டங்க அது. ரோஹித் அதையும் சேர்த்து மேனேஜ் பண்ணிட்டான்ல கேப்டன்சில. தோனி அளவுக்கு ஓகே, 2 பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஈக்குவல் தான். நம்ம விக்கெட் கீப்பிங்ல வந்துட்டு இன்னும் அந்த மாதிரி ஸ்கில்லான ஒரு விக்கெட் கீப்பர் வரலையே இந்தியாக்கு. கேஎல் ராகுல் நல்ல விக்கெட் கீப்பர், பட் ஸ்பின்னுக்கு எல்லாம் பெருசா கேஎல் ராகுல் தோனியை கம்பேர் பண்ண முடியாது. கேஎல் ராகுல் ஆக்சுவலா பார்ட் டைம் விக்கெட் கீப்பரா இருந்தது. ராகுல் டிராவிட் மாதிரி கேஎல் ராகுல். ஏதோ இந்தியா வின் பண்ணிருச்சு, கோலி ரோஹித் தான் முக்கியமான காரணம். காம்பீர் பாத்தீங்களா நேத்து? அதான் என்னடா வின் பண்ணிருச்சு, இவனுக்கு 2 பேர் இருந்து தோக்கணும் தான் ஆசைப்பட்டிருப்பான் போல இருக்குது. அதாவது நீங்க சொன்னீங்களே, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, இங்கிலாந்துல வந்து டிரா பண்ணதுக்கு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துனியே. சிரிச்சியாடா? சிரிக்க கூட இல்ல. அதான் இவனுக்கு வந்து ஜெயிச்சு குடுத்துட்டாங்க, டெஸ்ட் அடிக்க முடியல, இவனுக்கு வந்ததுனால ஜெயிச்சிருச்சு அப்படின்னு பேர் போயிருமா. அதுதான் செய்யும். உண்மை ஏன்னா 300 ஆவரேஜ் கக்க வேண்டியதான். 150 ஆவரேஜ், ஒருத்தன் 150 ஆவரேஜ் வச்சுன்னு விளையாடிங்க இருக்கான். ஓகே ப்ரோ, எக்ஸலென்ட் வொர்க். பாப்போம் அடுத்த வீடியோல.